ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், கங்கம்மாவிற்கு வணக்கங்கள். நிஜமாவே கங்கம்மா அப்படின்னு இல்லையா, அது கங்கா மாதா தான். தமிழ் அப்படியே சொன்னால் கங்கா, இன்னும் தூத்த தமிழ் தானே கங்கை அம்மன் கோவில். அது இடங்களில் கங்கை அம்மன் கோவில்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லெல்லாம் உண்டு. இப்போ ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. கங்கை அம்மன், கங்காமா, கங்கம்மா தான். ஸோ கங்கை அம்மாவுக்கு வணக்கங்கள். இமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். மகோன்னதமான இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். அலகநந்தா தேவிக்கு வந்தனங்கள். ஸ்ரீ க்ஷேத்திரத்திற்கு வந்தனங்கள். கிலகிலேஸ்வர மகாதேவருக்கு வந்தனங்கள். செஞ்சுலக்ஷ்மி தாயாருக்கு வந்தனங்கள். ஹர் ஹர் கங்கே ஜெயமா கங்கே, கங்கே சரணம், கங்கே சரணம், கங்கே சரணம். சந்தோஷமா இருக்கு. கங்கை கரையில் நாம் எல்லாம் ஒன்றா நடந்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய சத் சங்கம் இது, மானசீக சத் சங்கம். நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்கள் ஒரு இடத்துல இருக்க, ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்கோம். உலகத்தோட பல மூலைகளில் இருக்கு எல்லாரும். ஆனால் எல்லாரும் நீங்கள் கேட்கும் பொழுது என்னோட, பகவானோட, பக்தர்களோட, கங்கா மாதாவோட இமயமலையில் அப்படி ஒரு அழகான வாக் அப்படின்னு சொல்லலாமா. சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படி காலார நடத்தல்னு சொல்லுவோம்ல. நிஜமாவே நம்ம காலார நடக்கிறோம், வேகமாக நடக்கலைன்னா அவ்வளோ பொறுமையாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம காலார நடக்கிறோம் சந்தியா வேலைகளில். இல்லை நீங்கள் எப்போ கேட்குறாளோ அப்போ வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் கேட்கப்படுது. கரெக்டாக whenever you find time கேளுங்க, தப்பே கிடையாது. சில பேர் கொஞ்சம் பின்னாடி இருப்பேள். நான் சொல்லி முடிச்சு 10 நாள் கழிச்சு கூட இந்த ஆடியோ கேட்கலாம். சில பேர் 20 நாள் கழிச்சு கேட்கலாம். சில பேர் அன்றைக்கே கேட்கலாம். சில பேர் இன்னும் வரலையேன்னு காத்துண்டும் இருக்கலாம். ஆனால் எந்த க்ஷணம் நீங்கள் கேட்குற உலகத்தில் எந்த மூலை இருந்து கேட்டாலும், ஒருவேளை நான் இன்றைக்கி சொல்கிறேன் 2026 ஆகஸ்ட் 25 திருவோணத்திற்கு முன்னாடி நாள் நான் சொல்கிறேன். ஒருவேளை 1 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் கேட்கலாம். மேபி 2-3 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் நீங்கள் கேட்குற தினம், கேட்குற சமயம், யூ ஆர் மென்டலி ஒரு யமுனா, கங்கா, ஹிமாலயம் இந்த அனுபவத்தில் இருக்கு. முக்கியமாக ஹிமாலயத்தில் கங்கையோட அப்படி காலார நடக்கிறது. இப்படி அங்கே எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்து நான் சொல்கிறேன் அந்த இடத்தோட வைபவத்தை நீங்கள்லாம் உட்காந்து கேட்டுருக்கள். நாம் அனுபவிக்கிறத ஸ்கந்தனும் நாரதரும் நமக்கு நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறார்கள். கிலகிலேஸ்வரர் எவ்வளவு ஆச்சரியமானவர். நிறைய பேர் அழகாக பார்த்து கண்டுபிடிச்சு அனுப்பியிருக்கள். நான் இன்றைக்கி அந்த கில்கிலேஸ்வரருடைய லொக்கேஷன் அனுப்புகிறேன். நானும் இன்னும் தரிசனம் பண்ணதில்லை, பார்க்கலாம். பகவத் சங்கல்பத்தில் சீக்கிரமாக அவரை தரிசனம் பண்ணி வீடியோ போடுவேன். பில்லேஸ்வரர், இன்னைக்கு கில்கலேஸ்வரர், கிலகிலேஸ்வரர் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப அழகாக INS விக்ராந்த் இந்தியன் நேவியோட பார்த்தோம். ரொம்ப விசேஷமாக இந்த பில்ல ராஜா இவாளை பற்றி சொல்லும்பொழுது, இந்த வில்லு 50 பற்றி சொல்லும்பொழுது நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அகோபிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசிகள், செஞ்சு ஆதிவாசிகள், செஞ்சு ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவா. செஞ்சுலக்ஷ்மி அப்படின்னு அவளுக்கு
திருநாமம். விக்ராந்த் அப்படின்னா வீரம் மிக்கவன், வீரம் மிகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டு நேற்று கேட்ட கேள்வி. அடுத்தது தர்மநேத்திர, ரொம்ப நாள் ஆச்சுல தர்மநேத்திரராஜனை பற்றி பேசி, இதெல்லாமே தர்மநேத்திரராஜன் உத்பாலக மகரிஷின் இடத்துல பேசக்கூடிய விஷயங்கள். இதில் தான் ஜீவனேந்திரராஜன் நிறைய பேரை பற்றி நம்ம பேசினோம். இதில் தான் சத்யசந்தராஜன் அவனை பற்றி பேசினோம். ஸோ இதெல்லாமே 20-22 நாளாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரமாக நம்ம இந்த ஸ்ரீக்ஷேத்திரத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீநகர் ஸ்ரீக்ஷேத்திரம் இவ்வளோ மகாத்மியம் உடையதுன்றது கந்த புராணம் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்கறது. எவ்வளோ நாள் ஸ்ரீநகர் தாண்டும் போது தான் நல்ல ஹோட்டல் இருக்கா சாப்பிட்றதுன்னு தான் தேடுவோம். ஆனால் அதற்கே அந்த ஸ்ரீநகர் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கு. அடுத்த அத்தியாயம் 182வது அத்தியாயம். தர்மநேத்ர உவாச உத்பாலகமுனிஸ்ரேஷ்ட தாசோகம் தவ தீமத கதயஸ்வ பிரசாதேன காண்டவா தீர்த்த வைபவம். உத்பாலக முனிஸ்ரேஷ்ட, நான் உங்களுடைய தாசன், நீர் மகோன்னதமானவர். எனக்கு இந்த காண்டவா தீர்த்த வைபவத்தை சொல்லணும், நீங்கள் எனக்கு கேட்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. இட்ஸ் ஸோ சிம்பிள். அதாவது அந்த வினயம் இருக்கிற வரைக்கும் யூ வில் கெட் எவ்ரி திங். சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு அந்த வினயத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் அந்த பொறாமை, வெறுப்பு எல்லாமே வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். சரியா? ஏன்னு கேட்டால் உங்களுக்கு நல்லது, ரைட்? ஸோ ஓவர் கம் பண்ணி வாங்கோ. புரியுறதா? அது ரொம்ப அவசியம். உங்களுக்கு காமம் வரும், மனசு ஓடும், சீச்சி நான் கண்டவாளுக்காக கிடையாது, கண்டவனுக்காக என் உடம்பு கிடையாது, கண்டவனுக்காக என் அழகு கிடையாது, கண்டவளுக்காக நான் இல்லை, நான் தெய்வத்தினுடைய பிரசாதம். இது முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். நான் தெய்வ பிரசாதம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இல்லையா? இப்போ திருப்பதி லட்டு எவ்வளோ பெரிய மரியாதை, கரெக்ட்? தெய்வ பிரசாதம், நீங்கள் தெய்வ பிரசாதம். எஸ், பாபத்தினால இல்லை, தெய்வ பிரசாதம். நீ அதை புரிஞ்சுக்கோங்க. நான் நீனே சொல்கிறேன், என் கேட்டால் உரிமையோட ஒரு குழந்தையா சொல்கிறேன், நீ தெய்வ பிரசாதம். நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நீ எவ்வளோ வசதி தெரியுமா? சுவாமி உன்னை எவ்வளோ வசனத்தை வச்சிருக்காரு தெரியுமா? உனக்கு அப்படி ஒரு இடம் கொடுத்து தன் மனசில் சிம்மாசனம் கொடுத்து உட்கார வச்சிருக்கார். அப்போ அதை விட்டு எப்படி கீழே இறங்கலாம்? அதை விட்டு எப்படி கீழே இறங்க முடியும்? அதை விட்டுட்டு எப்படி போகலாம்? ஒரு ராஜானா ராஜா, ராணின்னா ராணி, இளவரசினா இளவரசி, இளவரசன்னா இளவரசன். யூ ஹாவ் டு பி தேர். இளவரசனா அதற்கேற்ற எல்லாம் உண்டு, சுகபோகங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி பொறுப்புகளும் உண்டு. ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் டிக்னிட்டி. சும்மா அலைய முடியாது. இப்போ இராணுவத்தில் போயாச்சு, ஏர்ஃபோர்ஸில் போயாச்சுன்னா அந்த மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அவளுடைய அந்த நடை, உடை, பாவனை. நீங்கள் அந்த பைலட் பசங்கள்லாம் பார்த்துக்கலான்னு தெரில, இந்த அவளுக்குன்னே ஒரு செட் ஆஃப் நடை, உடை, பாவனை எல்லாம் இருக்கும், ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி உண்டு, கரெக்ட்? இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. இப்போ நீங்கள் மரத்துலேருந்து பெருக்கள்னா அதுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. பிளாஸ்டிக் பூக்கும் உண்மையான பூக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. கீழே இறங்குதல் நியாயம் இல்லை. புரிஞ்சுக்கணும் அது. ஸோ ரொம்ப அழகாக கேட்டுட்டான்.
உயர்ந்த ஒரு விஷயம். அப்போ தர்மநேத்திரராஜன் கேட்ட உத்பாலக மகரிஷி சொல்கிறார், ஸ்ருணுபூப பிரவக்ஷ்யாமி தீர்த்தானி பிரவராணி ச காண்டவாயாம் மகாநத்யாம் யானி சந்தி மஹீபதே. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க கூட, நான் அவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கே அலைஞ்சிட்டுருக்கள்? கங்கை கரையில், அதுவும் இமயமலையில். மென்டலி யூ ஆர் இன் ஹிமாலயாஸ், மென்டலி யூ ஆர் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் கங்கா. இவ்வளோ பெரிய அவசரமான இடத்துல கொண்டு உட்கார வச்சுருக்கேன். குப்பையை பற்றியும் சாக்கடையை பற்றியும் அங்கே பேச்சு இல்லை இல்லையா? ஸோ யூ ஆர் பிளஸ்டு, யூ ஆர் பிளஸ்டு. இந்த அழகான கங்கா வைபவத்தை, ஹிமாலய வைபவத்தை கேட்பதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் தகுதி மேலே மேலே வசதிக்கோங்க. புரியுறதா? ஸோ ரொம்ப அழகாக அந்த ஸ்ரத்தையோடு இருக்கான். யார்? தர்ம நேத்திர ராஜன். எனக்கு சொல்லுங்கோ, எனக்கு ஆசையாக இருக்குது கேட்கணும்னு சொல்லி கேட்குறான். ரைட்? தாச அகம் தவ தீமத, எனக்கு பிரசாதம் கொடுங்கோ. அழகான இந்த காண்டவ தீர்த்த வைபவத்தை பிரசாதமாக தாரும், அதாவது அதை அனுபவிக்க வைக்கணும், அந்த கதையை சொல்லுங்கோ அப்படின்றான். இந்த வினயம் தான் உங்களுக்கு வேணும். கிருஷ்ணா, எனக்கு இன்னைக்கு கங்கா கேட்கணும், இன்னைக்கு ஹிமாலயாஸ் பற்றி கேட்கணும், இன்னைக்கு இதில் எனக்கு ஏதோ வாழ்க்கைக்கான பாடம் இருக்குது கிருஷ்ணா, எனக்கு ஏதோ சொல்கிற கிருஷ்ணா, என் குடும்பத்திற்கான விஷயம் இதில் இருக்குது, என் எதிர்காலத்திற்கான ஒரு விஷயம் இருக்குது, என் உடம்புக்கான ஒரு விஷயம் இருக்குது, என் வம்சத்திற்கான ஒரு விஷயம் இருக்குது. புரியுறதா? குழந்தையான சொல்லிட்டு இருக்கோம் உங்ககிட்ட, நல்லா நிதானமாக பேசிட்டு இருக்கோம். சின்ன குழந்தைக்கு அம்மா ஆனா அவன் நான் சொல்லித்தர மாதிரி கங்காவுடைய ஆனா அவன் வைபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். உத்பாலக உவாச ஸ்ருணுபூப பிரவக்ஷ்யாமி தீர்த்தானி பிரவராணி ச காண்டவாயாம் மகாநத்யாம் யானி சந்தீம் மஹீபதே. ரொம்ப அழகா இந்த காண்டவ நதியை பற்றி பேசுகிறார். ஜம்முன்னு நம்ம உத்பாலக மகரிஷி இந்த காண்டவ நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை பற்றி சொல்கிறேன்ப்பா அப்படின்றார். அந்த காண்டவ நதியும் கங்கையும் கலக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து சங்கமாத் க்ரோஷ கண்டார்த்தே சமாயாதி சரித்வரா காலிகேதி சமாக்யாதாம் சர்வகாம பிரதாயினி. ஒரு இந்த சங்கமத்திலேருந்து ஒரு அரைக்கோஷ தூரத்தில் காளிகான்னு ஒரு நதி இருக்குப்பா. அந்த காளிகா எல்லாத்தையும் தரக்கூடியவள். சங்கமாத் க்ரோஷ கண்டார்த்தே. அப்புறமா தத் சங்கமே நரஸ்நாத்வா பலம் சதமகம் பிரஜேத் ததோபி க்ரோஷ கண்டே வை பர்வதே கரி சம்யகே பைரவோஸ்தி கரி நாம சண்டகோபோ மகாபலஹ. இந்த காளிகா நதி, அவ்வளோ நதிகள் வருது பாருங்கள். எல்லா பேரும் தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் எப்பயாவது இந்த ஸ்ரீநகர் பக்கம் ட்ராவல் பண்ணுவோம், அங்கங்கே வரும் அருவிகள் தெரியும். அது எல்லாமே ஒவ்வொரு நதியாக வச்சுக்கோ, அங்கே போய் தேடணும் அது எல்லாமே. ஆனால் மானசீகமாக நம்ம போவோம் இப்போ. சரியா? அந்த காளிகா நதியும் கங்கையும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல யார் ஸ்நானம் பண்ணுறாலும் அவர்களுக்கு 100 யஜ்ஞங்கள் பண்ண புண்ணியம் கிடச்சிடும். அதிலிருந்து ஒரு அரைக்ரோஷ தூரத்தில், க்ரோஷ அப்படின்னு ஒன் கோஷ் அப்படின்னு இந்தியில் சொல்லுவார், சம்ஸ்கிருதத்தில் க்ரோஷ தூரம். அங்கேருந்து ஒரு அரைக்கோஷ தூரத்தில் கரி அப்படின்னு ஒரு மலை இருக்குது. சரியா? அங்கே யார் இருக்காருன்னா
கரின்ற பேரில் பைரவர் ஒருத்தர் இருக்கார். கரினா யானைன்னு அர்த்தம் உண்டு நம்ம தமிழில். கரினா யானை தானே, கண்டுபிடிக்கும். ஆண் யானைக்கு என்ன பேர், பெண் யானைக்கு என்ன பேர், ரெண்டு வெவ்வேறு பேர். நம்ம பொதுவாக ஆண் யானை பெண் யானை தமிழில் ஒரு பேரே இருக்குது, கண்டுபிடிக்கும். பைரவோஸ்தி கரி நாம சண்டகோபோ மகாபல. ரொம்ப கோபமுடைய மகாபலசாலியான கரின்ற ஒரு பைரவர் அங்கே இருக்கார். அதனால பேர் அழகா கரின்னு மலை பேர். ஓகேவா? தஸ்ய வை பூஜனம் கிருத்வா தர்ஷனம் ச யதா விதி ததஸ்நாயாத்தி தீர்த்தேஷு விரஜேத்தை தீர்த்தஜம் பலம். யார் அந்த கரி பைரவரை தர்சனம் பண்ணுறாளோ, அவர் அழகான முறையில் பூஜை பண்ணுறாளோ, அவர்களுக்கு எல்லா விதமான தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடச்சிடும். சரியா? ஸ்நாத்யாத்தி ததः ஸ்நாயாத்தி தீர்த்தேஷு வர்ஜேத்தைஹி தீர்த்தஜம் பலம் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப அழகா. சரியா? அடுத்து சொல்கிறார், ரொம்ப அனுபவிச்சு பேசுகிறார். தஸ்யாஸ்து சங்கமே ஸ்நாத்வா ததக்ரோஷாத்த கண்டேத்தः காண்டவா புலினே வரே சமாயாதி நதி ஸ்ரேஷ்டா வத்சஜேதி சமாஹிருதா தஸ்யாஸ்து சங்கமே ஸ்நாத்வா வசேன் நித்யம் திவி பிரபு. அழகா இந்த மாதிரி இடங்களில் ஸ்நானம் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி அரக்ரோஷ தூரம் போயாச்சுன்னா இந்த காண்டவ நதியிலேயே வத்சஜா அப்படின்ற ஒரு நதி வந்து கலந்து விடுறது. இந்த வத்சஜாவும் காண்டவ நதியும் கலக்கக்கூடிய இடத்துல யார் ஸ்நானம் பண்ணுறாளோ தஸ்யாஸ்து சங்கமே ஸ்நாத்வா வசேன் நித்யம் திவி பிரபு. இந்த வத்சஜா காண்டவா நதியிலே ஸ்நானம் பண்ணுறவர்களுக்கு சொர்க்கவாசம் கிடைச்சிடும். வத்சஜா சங்கமாதூர்த்வம் சிரகூட்டமுதாஹிருதம் தத்ர நாராயணீ ஸ்ரேஷ்டா நதி வை சங்கதா தயாம் தத்ர ஸ்நாத்வா நரோ யாதி கதிம் வை யோகி துர்லபாம் தத்ர யப்பர்வதோ ரம்யோ தக்ஷிணே பரித்ருஷ்யதே மாண்டூகாயனி நாமாசௌ சர்வயஜ்ஞ பலப்ரதஹ. இந்த வத்சஜா நதி வந்து கூடுறது இல்லையா, அந்த இடத்துல ஷிரக்கூட்ட அப்படின்னு ஒரு பர்வதம் இருக்குது. சித்திரக்கூட்டம் மாதிரி ஷிரக்கூட்டம். அந்த இடத்துல நாராயணின்னு ஒரு நதி வந்து இந்த வத்சஜா நதியோட கலக்கிறது. முதல்ல காளிகா நதி, காண்டவா நதி, அப்புறமா வத்சஜா நதி, காண்டவா நதி, அதுக்கப்புறமா வத்சஜா கூட நாராயணி. இந்த ஒவ்வொன்றோட ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து எங்கே கலக்கிறது? கங்கையில் கலக்கிறது. ஓகேவா? தத்ர ஸ்நாத்வா நரோ யாதி கதிம் வை யோகி துர்லபாம். அந்த சிரக்கூட்டத்திலேருந்து வரக்கூடிய நாராயணி நதி சேர்றாளாம். யாரோட? வத்சஜா நதியோட. அப்போ இந்த இடத்துல யார் ஸ்நானம் பண்ணுறாலோ அவர்களுக்கு யோகிக்கெல்லாம் துர்லபமான இடமெல்லாம் கிடச்சிடும். அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், ஒரு ஆன்மீக உயர்வு கிடச்சிடும். தத்ரய பர்வதோ ரம்யோ தக்ஷிணே பரிதிருஷ்யதே மாண்டூகாயனி நாமாசௌ சர்வயஜ்ஞ பலப்ரதஹ நாராயணீ சங்கமாத்வை
गव्यूतौ धर्मनेत्रभोः राजिकेति समाख्याता संगता तां महानदीं तस्मिन् देशे नरस्नात्वा सर्वपापै प्रमुच्यते. அதிலிருந்து தட்சிண தூரத்தில் ஒரு அழகான மலை இருக்குது. அந்த மலை பேர் மாண்டூகாயானி, மாண்டூகாயனி, மாண்டூகாயனி. சரியா? மாண்டூக்கம் அப்படிதான் உபநிஷத்து உண்டா கண்டுபிடிங்கோ. மாண்டூகாயனி, மாண்டூக்கம், மண்டூக்கம் அப்படின்னு அர்த்தம் இருக்கா கண்டுபிடிங்கோ. அந்த மலை அவ்வளோ பெரிய அனுகிரகத்தை பண்ணுறது. சரியா? தர்மநேத்ரா அங்கிருந்து அந்த ஊரில் நாராயணி நதியோட ரஜிகான்னு ஒரு நதி, ராஜிகேதி சமாக்கியாதா சங்கதா தாம் மகாநதிம் தஸ்மின் தேசே நரஸ்நாத்வா சர்வபாபை பிரமுச்சியதே. அங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் ராஜிகான்னு ஒரு நதி கலக்கிறதுப்பா. அதில் குளிக்கிறவாளுக்கு பாபங்கள் நாசமாயிடுறது. எவ்வளோ நதி சொல்ல நீங்கள் கவனிச்சுக்கணும். காளிகா, வத்சஜா, நாராயணி, இப்போ ராஜிகா. சரியா? இப்படி பலவிதமான நதிகளை சொல்கிறார். அதுக்கு அடுத்தது சொல்கிறார் இன்னும், இதிதே கதிதான் ஏவ காண்டவாயாம் மயா பிரபு சுபுண்யானி சுரம்யானி சுதீர்த்தானி நிருபேஸ்வர. அழகான, அற்புதமான, விசேஷமான இந்த காண்டவா நதியில் கலக்கக்கூடிய நதிகளை பற்றி சொல்லிட்டேன். சரியா? சுபுண்யானி சுரம்யானி சுதீர்த்தானி, ரொம்ப புண்ணியம் தரக்கூடியது, ரொம்ப அழகானது, ரொம்ப விசேஷமானது இந்த நதிகள். இதெல்லாம் காண்டவா நதியில் கலக்கக்கூடிய நதிகள். அதில் அந்த நதிகள்லாம் கலக்கும்போது அங்கே ஸ்நானம் பண்ணுறவாளுடைய பாக்கியத்தை சொன்னார். அதப்பரம் தர்மநேத்திர தீர்த்தான்யானி பூபதே ஸ்ருணுஷ்வைக மனசா பூத்வா யஸ்ருத்வாமிருதமஸ்னுதே. தர்மநேத்ரா, இன்னும் ஸ்ரத்தையோட கேளுப்பா. இன்னும் அற்புதமான விஷயங்களெல்லாம் நான் சொல்கிறேன். யஸ் ஸ்ருத்வா அமிர்தமஷ்ணுதே. இது யார் கேட்குறாளோ அவர்கள் அப்படி ஒரு அமிர்தமயமான தெய்வீக நிலையை அடைஞ்சிருவார்கள் அப்படின்றார். அது என்ன, அவைகள்லாம் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். சரியா? அது உங்களை ஜாலியாக பேசின்னு இருக்கேன். நீ எனக்கு ரொம்ப பிடிச்சவா இல்லையா நீங்கள்லாம்? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் நீங்கள். அப்போ அவாக்கிட்ட நிறுத்தி நிதானமாக அப்படி பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட பேசின்னு இருக்கேன். அதனால் நிதானமாக, இது 1 to 1, ரைட்டா? நீங்களும் நானும் பகவான், இப்படி சொல்லிட்டோமா? நீயும் நானும் தெய்வமும். ஓகே? அஃப்கோர்ஸ் கங்கை தெய்வம், ஹிமாலயம் தெய்வம், கிருஷ்ணன் தெய்வம், அனுபவம் தெய்வம், சத்சங்கம் தெய்வம், ஆசீர்வாதம் தெய்வம். நாளைக்கு திருவோணம். என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். ராதே கிருஷ்ணா. இது என்ன பாக்கியம்னா, இந்த திருவோணத்தான் கிட்ட இருந்து நமக்கு கங்கை. சரியா? ஸோ வி ஆர் இன் த ரைட் ட்ராக். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள், எல்லா நன்மைக்கும் நன்றிகள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், தர்மநேத்திரராஜனுக்கு வந்தனங்கள், உத்பாலக மகர்ஷிக்கு வந்தனங்கள், நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், குருஜி அம்மாவுக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.